பட் அக்லி படத்துக்கான அப்டேட் தான் பார்க்க வந்து போறோம். குட் பட் அக்லி படத்துக்கான டீசருக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ட நேத்தைக்கு டீம் குடுக்கன்னு சொல்லிருப்பாங்க. டீசர பிப்ரவரி 28ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க. வர வெள்ளிக்கிழமை குட் பட் அக்லி படத்துக்கான டீசர் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ டீசருக்கான அனௌன்ஸ்மெண்ட்ட நேத்தைக்கு டீம் குடுக்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ஒரு டீசர சென்சாருமே டீம் பண்ணி முடிக்கும்னு சொல்லிட்டாங்க. டீசருக்கான டியூரேஷன் எவ்வளோ நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 நிமிஷம் 34 செகண்ட்ஸ் கிட்ட இந்த ஒரு டீசருக்கான டியூரேஷன் இருக்கும் செய்யுது. ஸோ சென்சார் முடிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது, இனிமேல் ரிலீஸ் பண்ண போற எல்லா படங்களுக்கான ஆரம்பத்திலயும் சரி, இன்டர்வல்லயும் சரி, குட் பை அக்லி படத்துக்கான டீசர் நம்மலாம் பார்க்க வந்து போறோம். மோஸ்ட் ஆஃப் த தியேட்டர்ல இந்த ஒரு டீசர டெலிகாஸ்ட் பண்ணவும் சொல்லுவாங்க. ஸோ படத்த ஏப்ரல் 10 ரிலீஸும் பண்ண போறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபயரான ப்ரொமோஷன் இதுக்கப்புறம் ஆரம்பிக்க வந்து போறாங்க. பிப்ரவரி 28ஆம் தேதி டீசர் ரிலீஸும் பண்ண போறாங்க. அதுலேருந்து 2 வாரங்கள் கழிச்சு, இல்ல 3 வாரங்கள் கழிச்சு குட் பை அக்லி படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்படி சொல்லிட்டு வரிசையா அப்டேட் இருக்கு வந்து போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க குட் பை அக்லி படத்துக்கான டீசருக்கு எவ்வளோ நேரம் வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கீழ கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா நேத்திக்கு ஒரு கிளிம்ஸ் ரிலீஸும் பண்ணியிருப்பாங்க இல்லையா? டீசருக்கான அனௌன்ஸ்மெண்ட்க்கு. அந்த ஒரு கிளிம்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெரிய வீடு வந்து காமிப்பாங்க. ஸோ இந்த ஒரு வீட வந்து நம்ம மணி ஹிஸ்ட்ரிலி பார்க்க வச்சிருப்போம். ஸோ அதே வீடு தான் இங்கேயும் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கும் எந்த ஒரு கனெக்ட் வந்து கிடையாது. ஜஸ்ட் அதே லொகேஷன்ல குட் பை அக்லி டீமே போய் ஷூட் வந்து பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே சூப்பரான விஷயம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படத்துக்கான டீசர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு.